தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. முக்கிய செய்தி: புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விரிசல். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், வணக்கம். புதுச்சேரியில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நாளுக்கு நாள் விரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே இந்த கூட்டணி இறுதி செய்வதற்காக திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் நேற்று 12 மணி நேரத்திற்கு மேல் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருந்தும் காங்கிரஸ் கட்சியினர் வராததால் அதிருப்தியில் சென்னை புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அது புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் இன்னும் தங்களது கூட்டணியை உறுதி செய்யவில்லை. குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே யார் தலைமை ஏற்பது கூட்டணிக்கு என்பதில் போட்டி நிலவி வந்த சூழ்நிலையில் இருவரும் சரிசமமாக தொகுதிகளை பிரித்துக் கொள்ளலாம் உள்ளிட்ட முடிவுகளும் எட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் இந்த இடங்களில் திமுக ஏற்கனவே போட்டியிட்ட 13 தொகுதிகளை மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதில் திமுக போட்ட சாலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 5 தொகுதிகளை திமுகவிடம் காங்கிரஸ் கேட்பதால் கூட்டணி இறுதி செய்வதில் குழப்பம் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று காங்கிரஸ் கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தனியார் நட்சத்திர விடுதியில் காலை 10 மணி முதல் காத்திருந்தார்கள். இரவு 10 மணி வரை அவர்கள் காத்திருந்தும் காங்கிரஸ் கட்சியினர் வரவில்லை. அவர்கள் வராததால் அதிருப்தி அடைந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் ஜெகத்ரட்சகன் எம்பி நேற்று இரவே சென்னை புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று காலை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து புதுச்சேரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் புதுச்சேரி அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த 5 தொகுதிகளை கொடுத்துவிட்டால் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு மதிப்பில் நாம் அதிகப்படிய தொகுதியை வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சி அந்த 5 தொகுதியை பிடிவாதமாக கேட்பதால் எனவே இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்கலாம் என்ற முடிவு எடுக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை புதுச்சேரியில் திமுகவுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது தனித்து போட்டியிடுவதற்கான கிரீன் சிக்னலும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவசர பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜெகத்ரட்சகன் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி சிவா ஆகியோர் சென்னை விரைந்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு அவர்கள் தமிழக முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கும் அந்த 5 தொகுதிகள் தேவை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 5 தொகுதியில் தான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்டோர் போட்டியிடுவதற்கான தொகுதிகளாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அந்த தொகுதிகளை அவர்களும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. எனவே இந்த 5 தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து அந்த குழப்பம் நீடித்து அந்த தொகுதியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் வேட்புமனுவுக்கு நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலைக்குள் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும், மாலைக்குள் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என பல விஷயங்கள் இருக்கின்றன. எனவே இனியும் காங்கிரஸ் திமுக அந்த பேச்சுவார்த்தை என்பது புதுச்சேரி நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் மேலிடமும் திமுக மேலிடமும் நேரடியாக தலையிட்டு அவர்கள் இருவரும் பேசி ஒரு சுமூக பேச்சுவார்த்தை எட்டினால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்கு புதுச்சேரி நிர்வாகிகள் இனியும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் மேலிடத்திற்கு 2 கட்சிகளுமே சென்றிருக்கிறார்கள். எனவே இன்று மாலைக்குள் இந்த கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்பதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் திமுக மற்றும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு, கூட்டணி குறித்தான நிலைப்பாடு என்ன என்பது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.